ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து திரும்ப இதை இந்த மாதிரி எடுத்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் திரும்பவும் தண்ணி சேர்த்து தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இப்போ தோசைக்கல்லை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து திரும்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக கடாயில் ஆயில் விட்டுட்டு கடாய் நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா சூடான பிறகு ஊற்றினீங்களா இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வரும். இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு இப்போ சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி செவக்க விட்டு ஒரு சைடு மட்டும் திருப்பிக்கோங்க. ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சிங்களா ஒரு சைடு மட்டும் நல்லா கறியிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த தோசையை சாம்பார் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்களா சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.